ஹாய். ஸோ இப்போ நம்ம மாடர்ன் பயோடெக்னாலஜி அப்படிங்கிற ப்ராசஸை பற்றி படிக்க போகிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள் சார் இது வரைக்கும் நடத்தின எல்லா போர்ஷனையும் நான் ரிவைஸ் பண்ண வேண்டியிருக்கு. அதனால் இன்றைக்கி மட்டும் நான் ஒரு 4-5 வீடியோஸ் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீக்லேருந்து ஒரு வீடியோ 2 வீடியோ தான் வரும். இட் இஸ் யூ கேன் மேனேஜ். இன்றைக்கி மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோ. உனக்கு டைம் கிடைக்கிறப்ப இன்றைக்குள்ளேயே பார்க்கணும்னு அவசியம் இல்லை. உனக்கு டைம் கிடைக்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து வச்சுக்கோ. ரைட். ஸோ இன்றைக்கி அடுத்ததாக நான் சொல்ல போகிறது மாடர்ன் பயோடெக்னாலஜி ஆர் டிஎன்ஏ டெக்னாலஜி. recombinant DNA, காம்பினேஷன் புதுசாக மாறப்போகுது. தட்ஸ் வை இட் இஸ் நோன் அஸ் ரீகாம்பினேஷன். ஏற்கனவே இருக்கக்கூடிய காம்பினேஷனை நம்ம மாற்ற போகிறோம். ரைட்டா? அதனால தான் அதுக்கு பேர் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி. ரைட். ஸோ இந்த ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி யூஸ் பண்ணி 2 ஃபினாமினன் நடக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்கிட்ட இருக்கக்கூடிய இன்சுலின் செக்ரேஷனுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கக்கூடிய இந்த ஜீனை மில்லியன்ஸ் ஆஃப் காப்பீஸ் ஆஃப் டிஎன்ஏவை மாற்றுறதுக்கு இந்த ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி யூஸ் ஆகுது. அதே மாதிரி இந்த ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜியை யூஸ் பண்ணி என்கிட்ட இருக்கக்கூடிய இந்த செக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏவை வேறு ஒரு ஆர்கானிசம், ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் என்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட் இருக்குன்னு வச்சுக்கோ. இதுதான் டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ்க்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கக்கூடிய ஜீன் வச்சுக்கோ. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜியை யூஸ் பண்ணி இந்த ஜீனை நான் இந்த பிளான்ட்டுக்குள்ளே கொண்டு போய் கொடுத்துட்டேன். பை நேச்சர் இதில் அந்த டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ் இல்லை. இப்போ நான் இதை கொண்டு போய் கொடுத்ததால இந்த பிளான்ட்டுக்கு டிசீஸ் ரெசிஸ்டன்ஸுங்கிற ப்ராப்பர்ட்டி கிடைச்சிருச்சு. இதுவும் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜியோடைய ஒன் ஆஃப் த யூஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜியை யூஸ் பண்ணி ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜியை யூஸ் பண்ணி நான் சொன்ன மாதிரி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டிசையர் ஜீன் ஆர் ஃபாரின் ஜீன் இதை நம்ம மில்லியன் காப்பீஸ் மல்டிப்ளை பண்ணி இன்சுலின் டேப்லெட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜியை யூஸ் பண்ணி வேற ஒரு ஆர்கானிசத்துக்குள்ளே கொண்டு போய் கொடுத்தோம் நமக்கு தேவையான ஒரு பிளான்ட்டையும் கொண்டு வந்து கொடுக்க முடியும். இதுதான் ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜியோடைய முக்கியமான யூஸ். ரைட்டா? ஸோ இது எப்படி நடக்குதுங்கிறத தான் ஃபஸ்ட்டு படிக்க போகிறோம். அடுத்து இது எப்படி நடக்குதுங்கிறத பற்றி இந்த லெசனோட எண்டில் போய் படிக்க போகிறோம். ரைட்? சரி, ஜஸ்ட் இமேஜ் பண்ணிக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் ஒரு ஆர்கானிசத்தோடைய டிஎன்ஏ. இதுதான் அதில் இருக்கக்கூடிய ஒரு டிசையர் ஜீன், ஒரு ஃபாரின் ஜீன். சரியா? டிசையர் ஜீன் ஆர் ஃபாரின் ஜீன்ஸ் அப்படின்னு சொல்ல போகிறோம். இப்போ நான் இந்த ஜீனை தான் கட் பண்ணி எடுத்து கொண்டு போய் வேற ஒரு ஆர்கானிசத்துக்குள்ள அல்லது வேற ஒரு பிளான்ட்டுக்குள்ளே கொண்டு போய் கொடுக்க போகிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ எந்த ஆர்கானிசத்துக்குள்ளேருந்து எடுக்கிறோம், எங்கேருந்து எடுக்கிறனோ அந்த ஆர்கானிசத்துக்கு பேர் தான் ஃபாரின் டிஎன்ஏ. ரைட்? இப்போ நான் இதை எடுத்து கொண்டு போய் வேற ஒரு ஆர்கானிசத்துக்குள்ளே கொடுக்க போகிறேன். எந்த ஆர்கானிசத்தை நான் இதுக்கு செலக்ட் பண்ண போகிறேன்னா பாக்டீரியாவை செலக்ட் பண்ண போகிறேன். ஏன் சார் பாக்டீரியாவை செலக்ட் பண்ணுறீங்கோ அப்படின்னா, பாக்டீரியா இஸ் அ ப்ரோகேரியோட். ஈஸியாக மல்டிப்ளை ஆகும், ரேப்பிடாக மல்டிப்ளை ஆகும். அதனால தான் இதுக்குள்ளே கொண்டு போய் நான் செலிப்ரேட் கொடுக்க போகிறேன். ரைட்டா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஃபாரின் ஜீனை எடுத்து கொண்டு போய் பாக்டீரியா கிட்ட கொடுத்து பாக்டீரியா எனக்கு இது மல்டிப்ளை பண்ணி கொடுன்னு கேட்க போகிறேன். பட் அது கொடுக்குமா? கொடுக்காது. ரைட்டா? அதனால் என்ன பண்ண போகிறேன், இந்த பாக்டீரியாவை நான் ஏமாற்ற போகிறேன். அதுக்கு தெரியாமல் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு டிஎன்ஏவை வெளியில் எடுக்க போகிறேன். இந்த டிஎன்ஏவை தான் நான் என்னென்னு சொல்கிறேன்னா வெக்டர் அப்படின்னு சொல்கிறேன். வெக்டர். இந்த வெக்டருங்கிறவங்க எப்படின்னா ரயில்வே போர்ட்டர்ஸ் மாதிரி. ரயில்வே போர்ட்டர்ஸோட வேலை என்ன, நம்ம கொடுக்குற வெயிட்டை வாங்கிக்கிட்டு எங்கே போய் கொடுக்க சொல்கிறோமோ அங்கே கொடுத்துட்டு அவங்க நம்ம வேலையை பார்ப்பாங்களே, அதே வேலையை தான் இது பண்ண போதும். ஸோ நாம் அந்த வெக்டரை எடுத்து அந்த வெக்டருக்குள்ளே நம்மளுடைய ஃபாரின் ஜீனை கொடுத்துட்டு திரும்ப அதை உள்ளே கொண்டு போய் இன்சர்ட் பண்ணி விட்டுட்டோம். இப்போ இது உள்ளே போனதுக்கப்புறம் இந்த லூஸ் பாக்டீரியா என்ன பண்ணுது, தன்னுடைய வெக்டர் தன்னுடைய செல்லை தான் மல்டிப்ளை பண்ணுறோம்னு நினச்சிக்கிட்டு அது குட்டி போட்டுக்கிட்டே இருக்குது. குட்டி போட்டு நிறையா குட்டி போட்டுக்கிட்டே இருக்குதுப்பா. இந்த மாதிரி மல்டிப்ளை ஆகினே இருக்குது. ஸோ இது மல்டிப்ளை ஆகினே இருக்க போது அதோட சேர்ந்து நாம் கொடுத்த இந்த ஃபாரின் பார்ட்டிகல்ஸும் மல்டிப்ளை ஆகிட்டே இருக்குது. இந்த ஜீனும் மல்டிப்ளை ஆகிட்டு இருக்குது. இப்போ இந்த ஜீனு மல்டிப்ளை ஆக நமக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் இன்சுலின் அப்படிங்கிறது ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ நமக்கு தேவையான இன்சுலினை மட்டும் வலிச்சு எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், அந்த பாக்டீரியாவுக்கே தெரியாமல். இதுதான் டெக்னிக்ஸ், ஒன் ஆஃப் த டெக்னிக்ஸ். உனக்கு ஈஸியாக புரியறதுக்காக இந்த ரீகாம்பினன்ட் டெக்னாலஜியை நான் ஈவெண்ட்ஸ் வந்து உனக்கு ஈஸியாக புரிய வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ ஓவராலாக இந்த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜியோடைய ஈவெண்ட்ஸ் இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சு வச்சுக்கோ. ரைட்? சரி. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே இருக்கிற ஜீனை வெட்ட போகிறேன், இங்கே அந்த ஜீனை ஒட்ட போகிறேன். ஸோ வெட்டுறதுக்கு ஒரு என்சைம் வேணும், ஒட்டுறதுக்கு ஒரு என்சைம் வேணும். இந்த வெற்றத்துக்கு யூஸ் ஆகக்கூடிய என்சைம்ஸ்க்கு பேர் தான் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியேஸ்.
ரெஸ்ட்ரிக்ஷன் endonuclease. சார் இது சொல்லியிருப்பாங்க. Nuclease, an enzyme which cleaves the nucleic acid, is called nuclease. Why it is known as endo? அந்த nucleic acid ஓட நடுவுல போய் வெட்டுறதால அதுக்கு பேர் endo. ரெஸ்ட்ரிக்ஷன் ஏன் இந்த பேர் சொல்லணும்னா நான் எங்க வெட்ட சொல்றேனோ அங்க போய் வெட்டுறதால அதுக்கு பேர் ரெஸ்ட்ரிக்ஷன் endonuclease. ரைட்டா? ஸோ இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் endonucleaseனா என்ன, இது எப்படி கட் பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு சாருங்க சொல்லியிருப்பாங்க. யூஸ்வலாக இது எப்படி கட் பண்ணும் ஒரு டிஎன்ஏல அப்படின்னா பாலிண்ட்ரோம் சீக்வன்ஸ் எங்கே இருக்கோ அங்கே தான் போய் கட் பண்ணும். வாட் இஸ் பாலிண்ட்ரோம் அப்படின்னா ஜென்ரலாக இங்கிலீஷில் சொல்லுவாங்க. பாலிண்ட்ரோம் அப்படின்னா முன்னாலேருந்து படித்தாலும் பின்னாடிலேருந்து படித்தாலும் ஒரே மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் பாலிண்ட்ரோம் சீக்வன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் மேடம், மலையாளம். ஸோ இதெல்லாம் பாலிண்ட்ரோம் சீக்வன்ஸ். இப்படி போனாலும் இப்படி வந்தாலும் ஒரே மாதிரி இருக்கு இல்லையா? அதே மாதிரி டிஎன்ஏவிலையும் உனக்கே தெரியும் டிஎன்ஏல 2 ஸ்ட்ராண்ட் 5 prime to 3 prime, 3 prime to 5 prime. இதெல்லாம் பின்னாடி படிப்பீங்க, படிக்கும்போது புரியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ டி டி இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஏ ஆல்வேஸ் பேர்ஸ் வித் டி, ஏ ஆல்வேஸ் பேர்ஸ் வித் டி டி சாரி ஏ. இந்த சீக்வன்ஸ்க்கு பேர் தான் பாலிண்ட்ரோம் சீக்வன்ஸ். இதை பார்த்த உடனே இங்கே ஒரு வெட்டு வெட்டி விடும், இங்கே ஒரு வெட்டி வெட்டி விடும். ரெஸ்ட்ரிக்ஷன் endonuclease. இதை பற்றி உங்களுக்கு சார் டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. உனக்கு புக்லேயும் இருக்குது. நான் ஷார்ட்டாக நடத்தணுங்கிறதுக்காக கொஞ்சம் வேகமாக நடத்துகிறேன், பார்த்துக்கோ. ஸோ இதுதான் பாலிண்ட்ரோம் சீக்வன்ஸ். இந்த சீக்வன்ஸ் பார்த்தோம்னா ரெஸ்ட்ரிக்ஷன் endonuclease வெட்டி விட்டுரும். இந்த டிஎன்ஏ லைகேஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் அனதர் என்சைம். அந்த என்சைமோட வேலை என்னன்னா டிஎன்ஏவை ஒட்டி விடும். லைகேஸ், லிகேஷன் அப்படின்னா ஒட்டி விடுறதுன்னு அர்த்தம். ஒரே மாதிரி எந்த டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட்ஸ் இருக்குதோ அந்த டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட்ஸை ஒட்டி விடுறது தான் இந்த டிஎன்ஏ லைகேஷன். லைகேஷன்ங்கிற ஃபினாமினன் அதை நடத்தி கொடுக்கக்கூடிய என்சைம்ஸ்க்கு பேர் தான் டிஎன்ஏ லைகேஸ். அண்ட் அனதர் ஒன் இஸ் கால்ட் ஆல்கலைன் பாஸ்பேட்டேஸ் அப்படின்னு ஒரு என்சைம்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த 3 என்சைம்ஸ் தான் வெரி இம்பார்ட்டன்ட் டூல்ஸ் ஃபார் ஜெனடிக் இன்ஜினியரிங். இந்த வெட்டி எடுத்ததுக்கு அப்புறம் இதுலேருந்து இப்போ நான் வெட்டி எடுத்துட்டேன் இல்லையா? வெட்டி எடுத்ததுக்கு அப்புறம் இது திரும்ப ரோல் ஆகாமல் அனலிங் ஆகாமல் இருக்கிறதுக்கு ப்ரிவென்ட் பண்ணுற என்சைம்ஸ்க்கு பேர் தான் ஆல்கலைன் பாஸ்பேட்டேஸ். ஸோ இது 3 சேர்ந்தது தான் இது. தீஸ் 3 ஆர் த வெரி இம்பார்ட்டன்ட் டூல்ஸ் ஃபார் ஜெனடிக் இன்ஜினியரிங். இந்த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜிக்கு இன்னொரு பேர் தான் ஜெனடிக் இன்ஜினியர். இன்ஜினியர் அப்படின்னா யார் ஒருத்தவங்க புதுசாக ஏதோ ஒன்று உருவாக்குறவங்களோ அவங்களுக்கு பேர் இன்ஜினியர். இப்போ நம்ம புது காம்பினேஷன் ஆஃப் ஜீன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கானிசத்தையோ அல்லது ஒரு விஷயத்தை உருவாக்குறதால இந்த ப்ராசஸ்க்கு இன்னொரு பேர் ஜெனடிக் இன்ஜினியரிங். ரைட்டா? ஸோ இவங்களுக்கு பேர் தான் வெக்டர். இந்த வெக்டருங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய வெக்டர்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கு. அதில் இப்போ நான் சொன்ன இந்த வெக்டருக்கு பேர் தான் பிளாஸ்மிட். ஸோ வெக்டர் இஸ் அ காமன் டேர்ம் those who carries the genes. அந்த வெக்டர்லையும் நிறைய வெக்டர்ஸ் இருக்குது, நிறைய டைப்ஸ் இருக்குது. அதுதான் உனக்கு சொல்லியிருப்பாங்க. ஒன் இஸ் கால்டு பிளாஸ்மிட் அண்ட் அதில் ஒன்று தான் PBR322 அப்படின்னு சொல்லி ஒரு என்சைம்ஸோட பேர் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் பிளாஸ்மிட். பிளாஸ்மிட்ங்கிறது என்னென்னா பாக்டீரியாவுக்கு மட்டும் 2 விதமான டிஎன்ஏ. அதாவது நம்ம உடம்புல இருக்கிற மாதிரியே ஒரு நார்மல் டிஎன்ஏ ஒன்று, அந்த டிஎன்ஏ மாதிரியே இன்னொன்று இருக்குது, பட் அது சர்க்குலரில் இருக்குது. ஸோ தட் இஸ் கால்ட் பிளாஸ்மிட். ஸோ பிளாஸ்மிட் இஸ் அ சர்க்குலர் டபுள் ஸ்ட்ராண்டட் டிஎன்ஏ ஃபவுண்ட் இன் த bacteria, all bacteria, not only in the bacteria, found in all bacteria. It is self-replicating organ. அதுவா குட்டி போட்டுக்க முடியும். அதை தான் நம்ம இப்போ சாதகமாக பயன்படுத்த போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த பிளாஸ்மிட்ங்கிறது அதுவா ரெப்ளிகேட் ஆகும். இந்த டெக்னிக்ஸை, இந்த ப்ராசஸை, டெக்னாலஜியை யூஸ் பண்ணி நான் என்னோட டிஎன்ஏ கொடுத்து மல்டிப்ளை பண்ண போகிறேன். தட்ஸ் வை இட் இஸ் நோன் அஸ் பயோடெக்னாலஜி. ரைட்டா? ஸோ இந்த மாதிரி நிறைய வெக்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் நான் உனக்கு சொல்ல போகிறது இந்த வெக்டர்ஸோடைய சாலியன்ட் ஃபியூச்சர்ஸ் எதெல்லாம் இருந்தால் இந்த வெக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்கிறேன்.